பூஜை அறையில் எப்படி இருந்தாலும் நம்ம சுவாமிக்கு தண்ணி வைப்போம். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது இயல்பு தானே, அது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம தண்ணி மாற்றுவோம், அதெல்லாம் இயற்கை. ஆனால் சங்கில் தண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த தீர்த்தத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நம்ம போரில் இருந்து எடுக்கிற தண்ணினா பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்படாத தீர்த்தம், கீழே இருந்து வர்ற தீர்த்தம், அதில் எந்த ஒரு தோஷமும் இல்லை. ஆனால் இது மழை தண்ணீர் ஏரிலேயோ குளத்துலேயோ அதை சேகரித்து வச்சு அதுக்கு பிறகு பைப்பில் அதை நமக்கு சுத்தம் பண்ணி திருப்பியும் நமக்கு பைப்பில் நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பைப்பில் இருந்து வர்ற தண்ணியை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அந்த தண்ணியை தான் சுவாமிக்கு கொடுக்குறோம். இது எல்லாம் சரி. ஆனால் எந்த அளவுக்கு அது சுத்தகரமாக இருக்கும், சுவாமிக்கு ஏர்வையாக இருக்கக்கூடிய நீராக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம கூட காய்ச்சி தானே குடிக்கிறோம். ஆக அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலம்புரி சங்கா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உசத்தி. வலம்புரி சங்கு நல்ல அதனுடைய மச்சங்கள், ரேகைகள், அதனுடைய சுழிகள்லாம் எப்படின்னு பார்த்து வாங்கணும். அப்படிப்பட்ட வலம்புரி சங்கு வாங்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இடம்புரி சங்கு, பால் சங்கு அப்படின்னு நிறைய சங்குகளில் வகைகள் இருக்காங்க. அதில் நிறைய நிறங்கள் இருக்குது. சாக்லேட் கலரில் இருக்குது, சந்தன கலரில் இருக்குது, வெள்ளையில் இருக்குது, கருப்பு நிறத்தில் இருக்குது. அப்படின்னு அந்த சங்குகளில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த சுவாமி ரூமில் வைக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள், காலையில் சாயந்தரம் ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம மாற்றணும். உங்களால் முடிஞ்சுன்னா அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க, அதில் கொஞ்சம் துளசி போட்டு வைங்க. அந்த தண்ணியை சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் சுத்தமான தண்ணி அதில் வச்சிங்கன்னா பவித்திரமான தண்ணி, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் பாய்ச்சை, பல்லி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வேணா ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி அதை நீங்கள் வச்சுக்கலாம். என்ன தான் இருந்தாலும் இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பூச்சிகள் போய் அதை நுகர்ந்துட்டு வந்ததுன்னா அதை போய் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன்கள் வரலாம். ஆகவே அதை சாப்பிட்றதை விட்டுட்டு அந்த தண்ணியை கையில் நினச்சி ஸ்ப்ரிங்க்லிங் முகத்தில் தெளிச்சிங்கன்னா முதல்ல தரித்திரம் போகும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, எதிரிகள் அடங்குவார்கள். ஒரு முக்கியமான வேலையாக நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த சங்கு தண்ணியை முகத்தில் தெளிச்சுட்டு போனீங்கன்னா எதிரிகள் அடங்குவார்கள், அற்புதமான பலன் கிடைக்கும், வியாதிகள் போகும்.